நம்ம என்ன ஐபிஎல் டீம் பார்க்க போகிறோம்னா ஆர்சிபியை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபி என்ன வந்து டபிள்யூபிஎல்ல வந்து ஃபஸ்ட்டு ஐபிஎல் டைட்டில் அடிச்சிட்டாங்க, டபிள்யூபிஎல் டைட்டில் அடிச்சிட்டாங்க. ஸ்மிருதி மந்தனா வந்து கப் எடுத்து கொடுத்துட்டாங்க ஆர்சிபிக்கு ஆஃப்டர் 16 வருஷம் கழிச்சுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் இந்த வாட்டி ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி ஐபிஎல்ல வந்து கோலி வந்து கண்டிப்பாக கப்பே எடுத்தே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் விளாட போகிறாங்க. ஆர்சிபி இருக்கிற ஃபேன் பேஸுக்கு வந்து அவர் வந்து இந்த வாட்டி கப் அடித்தே ஆகணும். ஏன்னா டபிள்யூபிஎல்ல வந்து ஸ்மிருதி மந்தனா கப் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து மென்ஸ் டீம் வந்து இந்த வாட்டி ஐபிஎல்ல கண்டிப்பாக கப்பே எடுத்தாகணும். விராட் கோலி வந்து ஒரு கட்டாயத்தில் இருக்கார் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு கப் எடுத்து கொடுத்தே ஆகணுன்ட்டு. ஏன்னா இசாலா கப் நம்மதே ஃபைனலி எடுத்துட்டாங்க 16 இயர்ஸ் கழிச்சு. ஏன்னா உங்களோட தாட்ஸை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டபிள்யூபிஎல்ல வந்து ஆர்சிபி கப் எடுத்ததை பற்றி. அதே ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி வந்து கப் எடுக்குமாங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆர்சிபி வந்து ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஆர்சிபி இந்த வாட்டி ஸ்குவாடு ஃபாப் டு பிளேஸ் இருக்கார் பேட்ரு, அவர் கேப்டனு. அவர் வந்து ஒரு நல்ல போன வாட்டி வந்து லீடிங் ரன் ஸ்கோரராக கூட இருந்தார் ஆர்சிபிக்கு. அவர் கொஞ்சம் மெயின் பிளேயராக இருப்பார் ஆர்சிபிக்கு. அதே அப்புறமேட்டு வந்து ரஜத் பண்டிடார், அவர் வந்து போன வருஷம் ஐபிஎல் ஆடவே இல்லை, இன்ஜுரியில் இருந்தார். இந்த வாட்டி இந்த டெஸ்ட் சீரிஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரிஸ் ஆடினார். இன்ஜுரியிலேருந்து இப்போ தான் வந்திருக்காரு. இந்த வருஷம் ஐபிஎல்லில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் மெயின் மேன் கிங் கோலிங்க. கிங் கோலி கையில் தான் இந்த வாட்டி இருக்குது ஆர்சிபிக்கு. ஏன்னா ஆர்சிபியோட வந்து மெயின் பிளேயரே வந்து கிங் கோலி தான். அவர் அடித்தா தான் உண்டு. சாரி, அவரும் ஃபேப்பும் அடித்தா தான் உண்டு. அவங்க கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபியை வந்து ஒரு பெட்டர் பொசிஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு வரணும். கிங் கோலி கையில் அது வந்து பொறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆர்சிபி வந்து கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேர் கையில் தான் வந்து கொண்டு போகணும், கிங் கோலியும் ஃபேப் டு பிளேஸையும். அப்புறமேட்டு அனுஜ் ராஜ்வர்த் இருக்கார், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. அவருக்கும் தினேஷ் கார்த்திக்கும் தான் அந்த ஸ்லாட்டை வந்து வரும். யாருக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாங்கன்னு தெரில. மேக்ஸிமம் வந்து அனுஜ் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா தினேஷ் கார்த்திக் வந்து இந்த வருஷத்தோட ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. அடுத்தது வந்து வில் ஜாக்சன் எடுத்திருக்காங்க ஒரு பேட்டர், அது யாருன்னு தெரில. அவர் வந்து வில் ஜாக்சன்ங்கிறது வந்து எந்த கண்ட்ரின்னு தெரில, அவரை பார்க்கணும் நம்ம. அடுத்தது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் இருக்காருங்க. அவர் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், ஆஸ்திரேலியாவோட ஆல்ரவுண்டர், மெயினான ஆல்ரவுண்டர். போன வருஷம் ஆர்சிபிக்காண்டியும் நல்லா விளாண்டாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் போன வாட்டி ஆர்சிபிக்கு. இந்த வாட்டி ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸை அவரும் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் ஆர்சிபிக்கு. அப்புறமேட்டு மெயின் மேன் வந்து கேமரான் கிரீன் வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க மும்பைலேருந்து இந்த வாட்டி ஆர்சிபி. அதனால் அவர் ஆர்சிபிக்கு விளாட்றாரு கேமரான் கிரீனும் கொஞ்சம் நல்லா விளாண்டு நல்லா இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் ஆர்சிபிக்கு. நான் ஆர்சிபியோட ஹோப்ஸ் வந்து கேமரான் கிரீனு, மேக்ஸ்வெல்லு, ஃபேப் டு பிளஸி, விராட் கோலி அவங்க கையில் தான் இருக்குது. கேமரான் கிரீன் எப்படி விளாடுவாருன்னு தெரில. கேமரான் கிரீன் வந்து மெயினான ஆர்சிபிக்கு பிளேயராக இருப்பார் இந்த வாட்டி ஐபிஎல்லில் வந்து ஆர்சிபிக்கு மெயின் பிளேயராக வந்து கேமரான் கிரீன் தான் இருப்பார். அதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கேமரான் கிரீன் வந்து நல்லா விளாடணும் ஆர்சிபிக்கு இந்த வாட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா ஜாஃப்ரா ராச்சர் வந்து ஆர்சிபி கேம்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. ஜாஃப்ரா ராச்சர் வந்து ஆர்சிபிக்கு விளையாடுவாரா, இல்லை வந்து அவங்க டீம் வந்துருக்கு இங்கிலாந்துலேருந்து ஒரு கவுண்டி டீம் வந்து பெங்களூரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஆர்சிபி கேம்பில் வந்து ஆர்சிபிக்கு ஜாஃப்ரா ராச்சர் விளையாடுவாரா என்னங்கிறது வந்து டவுட்டு தான். ஆனால் அவர் ஆர்சிபியோட இதில் தான் இருக்கார், அந்த ஸ்குவாடில் இல்லைனாவும் அங்கே வந்து அந்த கவுண்டி டீமோட தான் இருக்கார் ஜாஃப்ரா ராச்சர். அதனால் அதிக சான்ஸ் இருக்குது ஜாஃப்ரா ராச்சர் வந்து ஆர்சிபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்னும் எந்த அஃபிஷியலான நியூஸும் வரல. ஜாஃப்ரா ராச்சர் வந்து ஐபிஎல் ஆடுவாரா என்னன்னு இன்னும் தான் நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரியுங்க. ஜாஃப்ரா ராச்சர் ஐபிஎல் விளாட வரான்ட்டு. அடுத்த பவுலர்ஸ் பார்த்தா பவுலர்ஸ் வந்து நல்லா ஆர்சிபி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜோசப் இருக்கார், லாக்கி ஃபர்கசன் இருக்கார், முகமது சிராஜ் இருக்கார், யாஷ் டால் இருக்கார், அப்புறம் அக்ஷய் தீப் இருக்கார், அப்புறமேட்டு வந்து டாப்லி இருக்கார். இவங்கலாம் நல்ல பவுலர்ஸாக வச்சுருக்காங்க. டாம் கரன் வேறு எடுத்திருக்காங்க. ஆர்சிபி பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு இருக்காங்க. யாஷ் டால் இருக்கார், போன வாட்டி குஜராத்லேருந்து இந்த வாட்டி வந்து இதுக்கு வந்துட்டார், ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. ஆனால்
ஆர்சிபியோட லைனப்பில் யார் விளையாடுவார்னா அன்சாரி ஜோசப் வந்து கண்டிப்பாக 11ல் இருப்பார். மெயின் ஃபாஸ்ட் பவுலராக இருப்பார். முகமது சிராஜ் இருப்பார். டாம் கரன்னா டவுட்டு தான். அவர்னா ரன்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துருவாரு. லோகே ஃபெர்குசன் வந்து சில மேட்ச் விளையாடுவார், சில மேட்ச் வந்து விளாட்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பிளேயிங் லெவலில் டஃப் கொடுக்கணும். அடுத்து யாஸ்டால் கண்டிப்பாக விளையாடுவார். ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஸ்பின்னர்ஸ் தான் நல்ல ஸ்பின்னர், கரண் சர்மா. மற்றபடி யாருமே ஸ்பின்னருங்கிறது வந்து சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை ஆர்சிபிக்கு. ஏன்னா அவர் ஸ்பின்னருங்கிறது வந்து கரண் சர்மா மட்டும்தான் இருக்காருங்க ஆர்சிபிக்கு சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபி வந்து அப்புறமேட்டு வந்து இவர் விளையாடுவார், மேக்ஸ்வெல் ஆஃப் ஸ்பின் போடுவார். அவர் எவ்வளோ தூரம் போடுவார், பட் ஆனால் ரொம்ப 4 ஓவர்ஸ்னால் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து கஷ்டம் ஆர்சிபிக்கு. ஏன்னா ஆர்சிபி வந்து இந்த வாட்டி ரொம்ப கட்டாயத்தில் இருக்காங்க, கப்பு எடுத்தே ஆகணுன்ட்டு. ஆர்சிபி ஓப்ஸ் எல்லாமே பெரிய ஓப்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங் கோலி கையில் தான் இந்த வாட்டி இருக்குது ஆர்சிபி டீம் கையிலேயே. ஏன்னா கிங் கோலியும் ஃபேப் டுப்ளஸியும் நல்லா விளாடணும் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு. ஏன்னா கிங் கோலி நினச்சா மட்டும்தான் ஆர்சிபியை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா கிங் கோலி வந்து ஏற்கனவே 3 மந்த்ஸாக இப்போ வந்து ப்ராக்டிஸ் கிரிக்கெட் ஆடல. ஒரு 2 to 3 மந்த்ஸாக அவர் கிரிக்கெட் ஆடலன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக 2 மந்த்ஸ்க்கு மேலே அவர் கிரிக்கெட் ஆடல. இப்போ வந்து அவர் ட்ரெயின் பண்ணி வந்து மறுபடியும் விளாண்டுருவார். அவர் வந்து அவரை பற்றி ஃபிட்னஸ்னால் சொல்லவே தேவையில்ல, அவர் நல்லா விளாண்டுருவார். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவர் செட்டில் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இன்னும் 2-3 நாள், இன்னும் 2-3 இப்போ தான் இன்றைக்கி தான் ஆர்சிபி கேம்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு விராட் கோலி. ஏன்னா ஆர்சிபியோட மெயினான ஈவெண்ட் வந்து அன்பாக்சிங் ஈவெண்ட் வந்து நாளைக்கு நடக்குது, 19th. அதனால் ஆர்சிபி வந்து கண்டிப்பாக வந்து விராட் கோலியை நம்பி தான் இருக்குது. விராட் கோலி ஷோல்டர்ஸில் தான் ஆர்சிபி ஃபுல் பொறுப்பும் இருக்குது. ஏன்னா ஆர்சிபி வந்து இந்த வாட்டி கப்பை எடுத்தே ஆகணும், ஈசால கப் நம்பதை எடுத்தே ஆகணும். விராட் கோலி தான் ஆர்சிபியோட மெயின் தூணாக இருப்பார். விராட் கோலி வந்து கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அவர் கையில் தான் இருக்குது ஆர்சிபி. அவரும் ஃபேப்பும் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் விராட் வந்து நல்லா விளாண்டார்னா அவர் 2020 வேர்ல்டு கப்புக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆர்சிபிக்கு விளாண்டார்னா 2020 வேர்ல்டு கப்லேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு வந்து ஐபிஎல் வந்து ஒரு குரூஷியலான ஐபிஎல். ஏன்னா WPL வந்து ஆர்சிபி தான் கப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஐபிஎல்லும் இந்த வாட்டி கப் எடுக்க கண்டிப்பாக இது பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் டீமை பார்த்தா பேட்டிங்கும் சொல்கிற மாதிரினா 3 பேர் தான், விராட் கோலி, ஃபேப்பு, மேக்ஸ்வெல் அடித்தா உண்டு. தினேஷ் கார்த்திகானா நம்ப முடியாதுங்க. அவர்னா போன வாட்டி ஆர்சிபிக்கு அவர் சரியாக விளாட்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் தான் இருக்கார், கரண் சர்மா. அவர் எந்த அளவுக்கு விளாட வரும்னு தெரில. கேமரான் கிரீன் ஆடுவார். கேமரான் கிரீன் வேறு ஒரு நல்ல பேட்டர் இருக்கார். அவர் எப்படி சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஃபேப்பு கேப்டனு, அடுத்து அவர் ஒரு ஃபாரினரு, மேக்ஸ்வெல் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரு 2, கேமரான் கிரீன் 3, 4வது வந்து யாரை விளையாட வைப்பாங்கன்னு தான் தெரில. அன்சாரி ஜோசப் தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த ஸ்குவாடு. ஆனால் முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான பிளேயர் வந்து விராட் கோலி தான். விராட் கோலி வந்து நல்லா இன்னும் அடித்து டீமை கொண்டு வரணும். விராட் கோலி கையில் தான் எல்லாமே இருக்குது. விராட் கோலி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டவுட் ஆகி ஆடினார்னா அங்கே சோலி முடிஞ்சு போயிடும் ஆர்சிபிக்கு. என்னை பொறுத்த வரையும் ஆர்சிபிங்கிறது டீம் பார்த்தீங்கன்னா 50-50 தான் இருக்குது. ஏன்னா பேட்டிங் யாருமே கிடையாது உண்மையிலே சொல்ல பார்த்தா. விராட் கோலி ஓப்பனிங் ஆடுவார், ஃபேப்பும் ஓப்பனிங் ஆடுவார். அவங்க 2 பேரில் ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா 6 ஓவர்ஸ்குள்ளே இதாயிரும். பார்ப்போம். விராட் கோலி கையில் தான் அவங்களுக்கு ஷோல்டர்ஸ் இருக்குது. அப்புறம் கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல். விராட் கோலி வந்து இப்போ தான் வந்திருக்காரு மறுபடியும் ஆர்சிபிக்கு விளாட்றதுக்கு. கொஞ்ச நாளாக கிரிக்கெட் ஆடல. எப்படி வந்து அவர் வந்து விளையாடுவார்னு தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்க்கணும் ஆர்சிபிக்கு அவர் எப்படி விளையாடுவாருன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் மேட்ச்சு ஆர்சிபிக்கு தான் நடக்குது. எப்படி விளையாடுவார் விராட் கோலியோட ஓப்ஸ் எப்படி இருக்கும் இந்த வாட்டி. எல்லா ஆர்சிபி ஃபேனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இசாலா கப் நம்பதே தான் ஐபிஎல்லில். அது விராட் கோலியால் மட்டும்தான் முடியும். விராட் கோலி ஒரு ஆளால் மட்டும்தான் முடியும் ஆர்சிபிக்கு. ஆர்சிபியை கொண்டு வரணும்னா விராட் கோலி தான். விராட் கோலி கண்டிப்பாக இந்த வாட்டி ரன் அடிப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெறித்தனமாக விளையாடுவார் விராட் கோலி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வந்து விராட் கோலி வந்து கப் அடிக்கணும் இந்த வாட்டி ஆர்சிபிக்கு. அதான் மெயினான தாட்டு. ஏன்னா விராட் கோலியோட
ஃபேன் பேஸ்னால் யாராலையும் மேட்ச் பண்ண முடியாத ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு. ஆர்சிபி தான் இப்போ வந்து செகண்ட் மோஸ்ட்டு ஃபாலோவர்ஸில் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஆஃப்டர் சென்னை சூப்பர் கிங்ஸு. அதனாலேயே வந்து விராட் கோலி வந்து ஒரு கட்டாயத்தில் இருக்கார். ஆர்சிபி வந்து இந்த வாட்டி நம்ம வந்து கப் எடுத்தே ஆகணுன்ட்டு. ஆர்சிபி வந்து டீமும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. பட் ஆனால் ஒரு ஆளால் தான் வந்து டீமை வந்து கொண்டு போக முடியாதுங்க. விராட் கோலியாலலாம் எல்லோரும் ஈக்குவலான ஒரு சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து டீம் வந்து மேலே 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 விளையாட வைக்க முடியும். பார்ப்போம், இந்த வாட்டி ஆர்சிபி வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியில் தான் இருந்திருக்காங்க. இந்த வாட்டி ஒரு புதிய கோச் வேறு இருக்காங்க ஆர்சிபிக்கு, ஆண்டி ஃப்ளவரு. அவர் போன வாட்டி வந்து எல்எஸ்டியில் இருந்தார், இந்த வாட்டி ஆர்சிபிக்கு வந்திருக்காரு. ஆர்சிபி வந்து அவர் எப்படி கைட் பண்ணுவாருன்னு தெரில. அவர் விராட் கோலியை பற்றினா நல்லா தெரியும் ஆண்டி ஃப்ளவருக்கு. ஆண்டி ஃப்ளவரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோச் தான். ஆண்டி ஃப்ளவரும் நல்லா டீமை கொண்டு போகணும், டீமை நல்லா கைட் பண்ணி கொண்டு போனார்னா அவங்களும் ஃபேப்பும் ஆர்சிபிக்கு ஹோப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஆர்சிபி இந்த வாட்டி கண்டிப்பாக கப் எடுக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க.